Dear students, good morning. Non-finite word பார்த்துருக்கோம். Level 4 வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் level 4 பேஜ் நம்பர் புக் green கலர்ல இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 8 and 9 எடுத்துக்கோங்க. அது என்ன சார் வீடியோல non-finite word சொல்றீங்க கேட்டீங்கன்னா 8 நம்ம level 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு finite words என்ன non-finite word சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். level 2 books பாருங்க, வீடியோஸ் பாருங்க. நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல டவுட் கேளுங்க சொல்றோம். சரி, பேஜ் நம்பர் 8 and 9. சாரி, இந்த சாப்டர்ல மீனிங் பாருங்க. பீன்றது ஒரு வர்பு, அந்த வர்புக்கு முன்னாடி டு போட்டோம்னா இன்ஃபினிட்டிவ் ஆயிடுது. இன்ஃபினிட்டிவ்னாலே நான்-ஃபைனைட் வர்பு தான். அந்த டு பீன்ற அர்த்தம் இருப்பதற்கு, அதே இருப்பதற்குன்ற அர்த்தம் ஃபார் பீயிங்லேயே இருக்கு. ஸோ இருப்பதற்கு அப்படின்னு இங்கிலீஷில் எழுதணும், அர்த்தம் வேணும் அப்படின்னா டு பி அல்லது ஃபார் பீயிங். அப்போ டவுட் ஒன்று வரும், சார் போன கிளாஸில் பார்த்தோம் டு பி அப்படின்னா இருப்பதுன்னு சொல்லி கொடுத்தீங்களே அப்படின்னா. எஸ், இந்த டு பீன்றதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது. அதுக்கு முன்னாடி டூ சேர்த்தோம்னா இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. நம்ம லெவல் 2ல் செகண்ட் புக்கில் இன்ட்ரடக்ஷனில் சொல்லிருப்போம். பாருங்க, புக்கு பாருங்க, இல்லை லெவல் 2 வீடியோஸ் பாருங்க, நான்-ஃபைனைட் பாருங்க, கிளியரா புரியும். இருப்பதற்கு டு பி அல்லது ஃபார் பீயிங். இருப்பதற்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? இருந்ததற்கு. டு ஹேவ் பீன் அல்லது ஃபார் ஹேவிங் பீன். ஸோ இருப்பதற்குன்றதுக்கு அர்த்தம் இங்கிலீஷ்ல டு பி அல்லது ஃபார் பீயிங். இருந்ததற்குன்றதுக்கு டு ஹேவ் பீன் அல்லது ஃபார் ஹேவிங் பீன். இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஜானகி தன்னுடைய குழந்தைகளுக்கு எளிமையாக இருப்பதற்கு கற்று தந்திருந்தாள். இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா முதல்ல சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் எது? வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்கணும். வர்ப் எது? நம்ம எல்லாரும் தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் கடைசி வேர்டு தான் வரும். தமிழோ ஹிந்தியோ கடைசி வேர்டு தான் வரும். கற்று தந்திருந்தாள். ஜானகி தன்னுடைய குழந்தைகளுக்கு எளிமையாக இருப்பதற்கு கற்று தந்திருந்தாள். யார் கற்று தந்திருந்தது? ஜானகி. வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேள்வி கேட்டோம், வரப்பது ஜானகி. ஜானகி தான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் போட்டாச்சு, ஜானகி. சப்ஜெக்ட் போட்டோம் என்ன பண்ணணும்? இங்கிலீஷோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? சப்ஜெக்ட் வர்ப். ஜானகி என்ன செய்திருந்தாள்? கற்று தந்திருந்தாள். ஜானகி had taught, past perfect tense. level 1 books எல்லாம் பாருங்க, level 1 வீடியோஸ் பாருங்க, கம்ப்ளீட்டா எல்லா டென்சஸும் நடத்திருக்கோம். ஜானகி had taught, யாருக்கு கற்று தந்திருந்தாள்? her children, அவளுடைய குழந்தைகளுக்கு. எதை கற்று தந்திருந்தாள்? இருப்பதற்கு, டு பி அல்லது ஃபார் பீயிங். எப்படி இருப்பதற்கு? என்னவாக இருப்பதற்கு? எளிமையாக, சிம்பிள். இப்ப ஜானகி had taught her children to be simple அல்லது for being simple. இந்த ரெண்டு பேர்ல எப்படி வேணா சென்டென்ஸ் எழுதலாம். அதுதான் அர்த்தம். ஸோ இருப்பதற்குன்ற அர்த்தத்துல சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ இருந்ததற்குன்ற அர்த்தத்துல சென்டென்ஸ் பார்த்தோம். அதே பேஜ் நம்பர் தான், பேஜ் நம்பர் 8 and 9. அலுவலகத்திற்கு தெரிவிக்காமல் விடுப்பில் இருந்ததற்கு நிர்வாகம் கணேஷிடம் விளக்கம் கேட்டது. இருப்பதற்குனா பிரசன்ட் டென்ஸ் அர்த்தம் கொடுக்கும், இருந்ததற்குனா பாஸ்ட் டென்ஸ் அர்த்தம் கொடுக்கும். அலுவலகத்திற்கு தெரியாமல் விடுப்பில் இருந்ததற்கு நிர்வாகம் கணேஷிடம் விளக்கம் கேட்டது. வர்ப் எது? கேட்டது. வர்ப் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? கடைசி வார்த்தை தான் வர்ப் தமிழை பொறுத்த வரைக்கும். சரி, சப்ஜெக்ட் எது? யார் விளக்கம் கேட்டது? நிர்வாகம் விளக்கம் கேட்டது. இங்க இருக்கு பாருங்க சப்ஜெக்ட். புரியுதா? நம்ம சென்டென்ஸ்ல எழுத பழகும் போது லெவல் 1 லெவல் 2லையும் சௌரியமா சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ஆரம்பத்திலே கொடுத்து சென்டென்ஸ் கொடுத்துருப்போம். புரியுதா? டு மேக் தி சில்ட்ரன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். பட் அப்படிதான் இருக்கணும்னு எந்த கட்டாயமே கிடையாது. சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எங்க வேணா நடுவில் கூட இருக்கலாம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? We have to find out the subject only by the way of asking at the verb. வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்கணும். சென்டென்ஸ் பேட்டர்ன்லையும் ஆக்டிவ் எக்ஸ்பிரஷன் நிறைய சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் சாப்டரே லெவல் 1ல ஃபர்ஸ்ட் சாப்டரே சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? வர்பை பார்த்து யார் அல்லது எது. யார் விளக்கம் கேட்டது? எது விளக்கம் கேட்டது? நிர்வாகம் விளக்கம் கேட்டது. ஸோ முதல்ல சப்ஜெக்ட் போட்டாச்சு, நிர்வாகம், த மேனேஜ்மெண்ட். சப்ஜெக்ட் போட்டோடனே வர்ப். வர்ப் எது? கடைசி வார்த்தை கேட்டது.
The management asked. Simple past tense. The management asked. யாரிடம் கேட்டது? கணேஷிடம். Asked Ganesh. எதை கேட்டது? An explanation. விளக்கம். எதை கேட்டது? விளக்கத்தை கேட்டது. An explanation. ஏன் விளக்கம் கேட்டது? விடுப்பில் இருந்ததற்கு. இருந்ததற்கு இருப்பதற்குன்றது பிரசன்ட் சப்தம் கொடுக்கும். டு பி அல்லது ஃபார் பீயிங். இருந்ததற்குன்றது பாசன் சப்தம். இருந்ததற்குன்றது பாசன் சப்தம் கொடுக்கும். அப்ப டு ஹேவ் பீன் அல்லது ஃபார் ஹேவிங் பீன். நீங்க ரெண்டுல எது வேணா போட்டு எழுதலாம். The management asked Ganesh an explanation to have been on leave அல்லது for having been on leave. அந்த ரெண்டுல எது வேணா போட்டு எழுதலாம். ஒரே அர்த்தம். எதுக்கு? without informing the office. அலுவலகத்துக்கு தெரியாமல் விடுப்பில் இருந்ததற்கு நிர்வாகம் கணேஷிடம் விளக்கம் கேட்டது. புரியுதா? ஸோ நான் மேற்பட்ல ஒரு வார்த்தைக்கு முன்னாடி டூ வந்தாலோ வார்த்தை பக்கத்தில் ஐஎன்ஜி வந்தாலோ என்னென்ன அர்த்தம் சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்டு வரும். அதே இன்னைக்கு பார்க்குற சாப்டரில் டு பி அப்படின்னா இருப்பதற்கு. அதே இருப்பதற்குன்ற அர்த்தம் ஃபார் பீயிங்லேயும் இருக்கு. இருந்ததற்கு டு ஹாவ் பீன். அதே இருந்ததற்குன்ற அர்த்தம் ஃபார் ஹேவிங் பீன்லேயும் இருக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் எழுதி பாருங்க. தமிழில் நமக்கு தெரியாத எவ்வளோ கிரியேட்டிவாக 1000 சென்டென்ஸ் எழுதலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் புக்கில் இருக்க எக்ஸசைஸ்லாம் எழுதிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதுக்காக நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும். நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட் ஆகணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க வெளியூரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது காலேஜ் போய்ட்டு ஸ்கூல் போய்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டு கிளாஸ்க்கு வர முடியாமல் வீட்டில் இருக்கவங்க ஃபோனில் படித்து காட்ட போகிறீங்க. ஆஸ் யூஸ்வல் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட டைம் 8 PM-லேருந்து 10 PM. புரியுதா? சரி, வேற ஒன்று டவுட் இல்லையே. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட்.